மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றிணைந்து நடத்திய போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாகும். இதில் தமிழ் மொழி கலாச்சாரம் இனத்தை காப்பதற்காகவே மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக போராடி ஒன்றாக உயிரை மாய்த்து கொண்ட ஒரே போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்றார். இந்த கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளின் போராட்டம், உயிர் தியாகம், வீரம் ஆகியவை மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 75வது குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவலர்கள் குடியரசு தின விழாவை கொண்டாடினர். அப்போது சார்பு ஆய்வாளர் ஜெயா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மற்ற பெண் காவலர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ரோஜா பூக்களை கொடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தில் ஷைனிங் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 200 அடி நீள தேசிய கொடியை கையில் ஏந்தி 3 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். பள்ளியின் தாளாளர் உசேன் கொடி அசைத்து பலூனை பறக்கவிட்டு பேரணியை துவக்கி வைத்தார். பள்ளி வளாகத்தில் துவங்கிய இந்த பேரணி கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் முக்கிய பஜார் வீதி வழியாக சென்று பள்ளியின் அருகே உள்ள திடலில் வந்தடைந்தது. அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், அனைத்து சமுதாய மக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடியரசு தின 75வது வருட இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த குடியரசு தினம் உலகத்திலே மிகப்பெரிய சமூக சார்பற்ற ஜனநாயக நாடு நம்மளோட இந்திய நாடு. அனைத்து சமுதாய மக்களும் சமசீராக நடத்தக்கூடிய நாடு இந்த இந்திய நாடு. அந்த இந்திய நாடு வளம் பெறணும், ஓங்கணுங்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். இந்த 75 சுதந்திர குடியரசு தின விழா வெறும் நிகழ்ச்சியாகவோ கொடியேற்ற முடிந்துடாமல் இது ஒரு வரலாற்று பதிவாகவும் எங்கள் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் பதியணுங்கிறதுக்காக ஒரு 200 அடி தேசிய கொடியை ஏந்தி 3 கிலோமீட்டர் பேரணி நடத்தி இதில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு அனைத்து சங்க நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், சமய சார்பற்ற கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் நாங்கள் இதை எதிர்பார்த்தோம். இந்த குழந்தைங்களுக்கு இதுதான் நாங்கள் விதைக்கணும்னு எதிர்பார்த்தோம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பெரியகுளம் தென்கரை அக்ரஹாரத்தில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி குடியரசு தின விழாவை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் OPS ஆதரவு மாவட்ட செயலாளர் சையது கான், அவரது ஆதரவு நிர்வாகிகள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோயில் தை தெப்ப உற்சவம் 2 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய நம்பிராயர் தங்கப்பல்லக்கில் தெப்பத்திற்கு எழுந்தருளினார். ஜியர் மடம் முன்பு ஜிஎஸ் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டதும் சன்னதி திருவழியாக வந்த பெருமாளுக்கு யானைகளால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாளையும் தாயார்களையும் எழுந்தருள செய்தனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்திய குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. ஓமலூர் பேரூராட்சியில் தலைவர் செல்வராணி
தேசிய கொடியை ஏற்றி வைத்து பின் கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் மகாத்மா காந்தி படத்திற்கு மரியாதை செலுத்தினார். இதையடுத்து ஓமலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர் ஆகியோர் சிலைகளுக்கு பேரூராட்சி தலைவர் செல்வராணி மற்றும் அதிகாரிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று சேலம் மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. பேருந்து நிலையத்தில் மாவட்ட தலைவர் சுதேந்திரகுமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். நாட்டின் 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் கொடியேற்றி வைத்து கொண்டாடினர். மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் செல்வராஜ், செயற்பொறியாளர் அலுவலகத்தில் செயற்பொறியாளர் சண்முகம் உள்ளிட்டோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் காமாட்சி மூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச தினத்தன்று சிறுமியை நிலாப்பெண்ணாக பாவித்து வினோத வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வினோத வழிபாட்டின் 8வது நாள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருக்கும் சிறுமியை நிலாப்பெண்ணாக தேர்வு செய்வது வழக்கம். அதன்படி 8வது நாள் வழிபாட்டில் தூங்காமல் இருந்த யாழினி என்ற பெண்ணை நிலாப்பெண்ணாக தேர்வு செய்யப்பட்டு கிராம மக்கள் ஊர் எல்லையில் உள்ள சரளிமலைக்கு அழைத்துச் சென்று ஆவாரம் பூக்களை மாலையாக அணிவித்து பின்னர் ஒரு கூடையில் ஆவாரம் பூக்களை நிரப்பி தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக அழைத்து வந்து சில வினோத வழிபாடுகளை செய்துள்ளனர். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வினோத வழிபாட்டை கோட்டூர் கிராம மக்கள் நடத்தி வருகின்றனர். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஊரில் விவசாயம் செழிப்படைவதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் உள்ள பாரதி விளையாட்டு அரங்கில் NLC தலைவர் பிரசன்னகுமார் ஓட்டுப்பள்ளி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர தின உரையில் நடப்பு நிதியாண்டில் NLC இந்திய நிறுவனம் 1500 கோடி லாபம் ஈட்டியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 52.10% வளர்ச்சி என தெரிவித்தார். மேலும் 50 மெகாவாட் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வர உள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பூச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் சில ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றை நிரப்ப வலியுறுத்தி அரசிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் இணைந்து பூச்சிப்பட்டி பள்ளி அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் செந்தில், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட இணை செயலாளர், குமாரபாளையம் நகர கழக செயலாளர் பாலசுப்ரமணி, பள்ளிப்பாளையம் நகர கழக செயலாளர் வெள்ளையங்கிரி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.